எங்கே ஒருத்தன் ஒரு ஆளை சாகடிக்க அவன் கொண்டு வந்த சூட்கேஸை ஒரு ஸ்னைப்பர் கன்னா மாத்துறான். இப்போ இவன் கொலை பண்ண போற ஆள் 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கான். இது வரைக்கும் இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல யாரையுமே ஸ்னைப்பர் கன்னை யூஸ் பண்ணி கொலை பண்ணதே இல்லை. ஏன்னா அந்த ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து யாரை ஷூட் பண்ணாலும் அந்த ஒரு புல்லட் 5 to 6 செகண்ட் டிராவல் ஆனால் மட்டும்தான் அந்த ஒரு டார்கெட் மேலேயே படும். அதுக்குள்ள அந்த ஒரு டார்கெட் எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஆனால் இந்த ஒரு ஸ்னைப்பர் இவனை ஷூட் பண்ணி ஒரு வேர்ல்டு ரெக்கார்டை பண்ண ரெடி ஆகுறான். இப்போ புல்லட் 2 கிலோமீட்டர் டிராவல் பண்ணும்போது விண்டை கால்குலேட் பண்ணலைன்னா அது டார்கெட் மேலே படாமல் மிஸ் ஆகிடும். அவன் எடுத்துகிட்டு வந்த காத்தாடியை அந்த பில்டிங் மேலே வச்சுட்டு வந்திருப்பான். இப்போ இவன் கொலை பண்ண போகிற அந்த ஒரு ஆள் வர டைம் ஆயிடுச்சு. ஃபைனலாக என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் லைக் போட்டுருங்களேன். அவன் வைக்கிற புல்லட் கரெக்டாக எய்மில் போகுதான்னு பார்க்கறதுக்காக பில்டிங் மேலே ஷூட் பண்ணுறான். ஃபஸ்ட்டு போன புல்லட் மிஸ் ஆகுது, மறுபடியும் செட் பண்ணிட்டு ஷூட் பண்ணுறான், கரெக்டாக விழுகுது. இப்போ அந்த ஸ்னைப்பர் எதிர்பார்த்த மாதிரியே காரில் இருந்து அந்த ஆள் இறங்கி இந்த ஃபுல் செக்யூரிட்டியோட அந்த பில்டிங்குள்ளே போகிறான். அந்த டைம் காற்றும் வேகமாக அடிக்குது. இந்த ஸ்னைப்பர் ரூமில் இருக்க ஸ்க்ரீனும் அவனோட கண்ணை மறைச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த ஸ்னைப்பர் அவனோட கண்ட்ரோலை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக ஒரு ஆள் ஹெட்லேயே சுட்டுறான். அவன் சுத்ததுக்கு அப்புறம் அவனோட செக்யூரிட்டிஸ் இவன் எங்கேருந்து ஷூட் பண்ணுறாங்கிறத கண்டுபிடிச்சு அவனை அரெஸ்ட் பண்ண வராங்க. ஆனால் அதுக்குள்ளே அவன் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு அந்த ரூமில் ஒரு பாம் செட் பண்ணிட்டு போயிடுறான். அப்போ அவனை பிடிக்க வர போலீஸ் பாம் பிளாஸ்ட் ஆகுறாங்க.